அன்பார்ந்தவர்களே, மனிதரை பெரிதும் கெடுக்கின்ற ஒன்று காமம். அது எவ்வளவு கொடியது என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் தேம்பாவனிலே நமக்கு காட்டுகிறார். அந்த செய்யுளை இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். கருணையன் மாட்சி படலத்திலே அமைகிறது இந்த செய்யுள். அதனுடைய பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, காமம் மிக கொடியது, அதை உணர்ந்து கொண்டால் நல்லது என்பதுதான் முக்கியமானது. கொல்லும் வேலினும் கொன்று உயிர்மை உண புல்லும் வீயினும் புன்கண் புகுத்தி மேல் செல்லும் கூற்றினும் நஞ்சினும் தீயதாம் ஒல்லும் மாதர் உணர்ந்து உடை ஆசையே என்று அதனை குறிப்பிடுகிறார் வீரமாமுனிவர். மனத்திற்கு பொருந்திய பெண்களை இன்பம் என்று கருதி அவர் மீது கொள்ளும் காம இச்சை கொல்லும் வேலை காட்டிலும், உயிரை கொன்று உடலை உண்ண நெருங்கும் புலியை காட்டிலும், சாவாகிய துன்பத்தை புகுத்து யாரும் அறியாது மேலே சென்றுவிடும் கூற்றுவனை காட்டிலும், நஞ்சை காட்டிலும் தீயதாகும். அதாவது தெளிவாக சொல்வதென்றால், காம இச்சை கொல்லும் வேலிலும் கொடியது, உயிர் கொல்லியாகிய புலியிலும் கொடியது, உயிரை போக்கும் நஞ்சிலும் கொடியது, சாவை தரும் யமனிலும் கொடியது என்பதாகும். கொல்லும் வேலினும் கொன்று உயிர் மையுன புல்லும் வீயினும் புன்கண் புகுத்தி மேற் செல்லும் கூற்றினும் நஞ்சினும் தீயதாம் மொல்லும் மாதருள் உணர்ந்த ஆசையே என்று இதனை கூறுகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ பெரும் புண்ணியவான்கள் கூட காம எச்சையினால் கேடடைந்தார்கள் என்பதை வெவ்வேறு சமயங்களிலே நாம் பார்க்கின்றோம். தாவீது அப்படி பெரும் வீழ்ச்சி அடைந்ததை நாம் திருவிவிலியத்திலே காண்கின்றோம். நம்முடைய நாட்டு பெரும் ரிஷிகள் பலர் இப்படி காமத்தினாலே பெரும் தீமை அடைந்தார்கள் என்பதை அறிவோம். ஆகவே காமம் என்பது எவ்வளவு கொடியது என்பதை உணர்ந்து கொண்டால் நாம் அந்த கொடியதிலிருந்து விடுபட்டு மனம் மாசின்றி கடவுளுக்கு உகந்த வகையிலே மனிதர் மத்தியிலே நல்ல மாண்பை பெற்றவர்களாக வாழ முடியும். இதை நாம் உணர்ந்து கொண்டால் எவ்வளவோ நல்லது.